Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 66 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹானமிச்சி வந்து அகாகி கேட்ட எந்த ஒரு கேள்விக்குமே பதில் சொல்லாம அப்படியே அங்க இருந்து ஓடி போயிடுறான். இவன் என்னடா எதுவுமே பேசாம இப்படி அழுதுகிட்டே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அகாகி ரொம்ப பயத்தோட ரூமோட கதவு திறக்கிறான். அங்க கோச் அன்சாய் படுத்து கிடக்கத பார்த்தோன்னே அகாகிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா போச்சு. அதுக்கடுத்து கோச் அன்சாய் வந்து கொஞ்சம் அசைறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு உயிரே வருது. அவர் ஜஸ்ட் தூங்கிக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோச் அன்சாயோட ஒய்ஃப்மே வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் எதுக்காக இவன் இப்ப இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அகாகியுமே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறான். ஹானமிச்சி வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இன்னுமே கொஞ்சம் அழுதுகிட்டு தான் இருக்கிறான். மறுபடியும் இப்ப ஸ்டேடியம் காட்டுறாங்க. நேர ரிப்போர்ட்டர் கூட இருந்த அந்த ஒரு பையனுமே வந்து நான் மாக்கி நேர பிளாக் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். நீயும் அப்படிதான் நினைச்சியா? நானுமே அப்படிதான் நினைச்சேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு மாக்கி வந்துட்டு இதை வேணும்னே விட்டு கொடுத்த மாதிரி தான் தெரியுது அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டரும் சொல்றாங்க. ஏன்னா செண்டோ ஓடி வந்த ஸ்பீடுக்கு மாக்கியால கண்டிப்பா கீப் பண்ணி வந்திருக்க முடியாது. ரொம்பவே ஈஸியா தான் இருந்தது. பட் இருந்தாலும் அவன் வந்துட்டு விட்டுட்டான். எதுக்காக? அது வந்துட்டு பர்பஸா தான் அவன் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அப்போ ஸ்டேடியம்ல இருந்து இந்த ஒரு கேமை ஃபூஜிமாவுமே தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்திருப்பான். அவனுமே செண்டோ பத்தி தான் நினைக்கிறான். செண்டோ நீ வந்து ரொம்பவே ஸ்கேரியான ஒரு பிளேயரா இருக்கிற. லாஸ்ட் 5 செகண்ட்ல மாக்கி வந்து உன்னை கேட்ச் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே தான் நீ வந்து அவனை கேட்ச் அப் பண்ண வச்சிருந்திருக்க. அவன் உன் பக்கத்துல கேட்ச் அப் பண்ணி வந்து உன்னை டிஃபெண்ட் பண்ணணும். அந்நேரம் அவன் வந்து உன் மேல இடிக்கணும். அதுக்கடுத்து உனக்கு ஒரு ஃப்ரீ த்ரோ கிடைக்கணும். நீ வந்து 2 பாயிண்ட் எடுப்ப பிளஸ் ஒரு ஃப்ரீ த்ரோவும் கிடைக்கும். ரியோன டீம் வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு கணக்கு போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜிமா புரிஞ்சுக்கிறான். ஆக்சுவலா செண்டோட பிளானே வந்துட்டு அதுதான். லாஸ்ட் ஒரு 5 செகண்ட் இருக்கிறப்ப நான் வந்துட்டு பால ஷூட் பண்ணவும் செய்யணும், மாக்கி என் மேல அதே மாதிரி இடிக்கவும் வச்சு நான் ஒரு ஃப்ரீ த்ரோவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிருந்திருப்பான். பட் லாஸ்ட் அந்த ஒரு மொமெண்ட்ல மாக்கி வந்துட்டு யோசிச்சிருப்பா இல்லையா, ஒருவேளை நான் நேரம் செண்டோ வரது இருந்தா எப்படி யோசிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அந்நேரம் தான் மாக்கியுமே அதை ரியலைஸ் பண்ணுவான். இவன் வந்துட்டு வேணும்னே தான் கேட்ச் அப் பண்ண வச்சிருக்கான். இப்ப நான் போய் அவனை தடுத்தேன் அப்படின்னா அவன் மேல போய் நான் கண்டிப்பா இடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஃப்ரீ த்ரோ கிடைச்சு ரியோனன் வின் பண்ணிடுவாங்க. அதுக்கு பெட்டர் நான் வந்துட்டு அவனை தடுக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாக்கி வந்துட்டு அவனை தடுத்துருக்கவே மாட்டான். 2 மினிட்ஸ் பிரேக்குமே வந்துட்டு இப்ப முடியுது. செண்டோ அவன் டீம்மேட்ஸ் எல்லார்கிட்டயுமே லாஸ்ட் மொமெண்ட் வரை கிவ் அப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். ஒரு பக்கம் ரியோனனோட ஆடியன்ஸ்மே வந்துட்டு ரியோனன் சொல்லிட்டு சத்தமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கைன டீமோட ஆடியன்ஸ் விட்டு கொடுக்கறதல்ல அவங்களுமே சத்தமா கத்திக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் இப்ப ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அகாகி வந்துட்டு கோச் அன்சாய்க்கு இப்ப எப்படி இருக்கு, அவர் வந்துட்டு ஓகே தானா, சீக்கிரம் ரெக்கவரி ஆயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். கோச் அன்சாயோட ஒய்ஃப்மே வந்துட்டு அவருக்கு இப்ப எந்த ஒரு டேஞ்சருமே கிடையாது, ஒரு 2-3 நாள் இங்க இருந்து செக்அப் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படின்னா கோச் அன்சாய் வந்துட்டு நாளைக்கு கேம்ல நம்ம கூட இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அகாகி வந்துட்டு ஃபீல் பண்றான். அப்படியே கோச் அன்சாயோட ஒய்ஃப் கிட்டயுமே வந்துட்டு நான் என்னோட பேரை சொல்ல மாட்டேன் பாத்தீங்களா, என்னோட பேர் வந்துட்டு அகாகி, நான் தான் இந்த டீமோட கேப்டன் அப்படின்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அதே மாதிரி கோகுரேமே வந்துட்டு நான் தான் இந்த டீமோட வைஸ் கேப்டன் அப்படின்னு அவன் சொல்றப்ப நீ கோகுரே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்மே வந்துட்டு கரெக்டா பேரை சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நீயுமே ஆயக்கோ தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அவங்க வந்துட்டு கரெக்டா சொல்லிடுறாங்க. நான் வந்துட்டு அப்பப்போ உங்களோட கேம்ஸ் எல்லாம் பாத்துருக்கேன், அதனாலதான் உங்களோட ஃபேஸ் வந்துட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்மே சொல்றாங்க. அப்படியே அவங்க வந்து கோச் அன்சாய் பத்தி இன்னொரு விஷயத்தையுமே சொல்றாங்க. இவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி காலேஜ் டீமுக்கு தான் வந்துட்டு கோச்சா இருந்தாரு. இப்பதான் வந்துட்டு ரீசெண்டா ஸ்கூல் டீமுக்கு கோச்சா இருக்காரு. அதுலயுமே இப்ப ரீசென்ட் டேஸாவே கொஞ்ச நாளா இவர் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு சொல்றாங்க. அவர் இந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கிறதுனாலதான் நானுமே வந்துட்டு அவரை ரொம்பவே ஃப்ரீயா விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போகிறவா அப்பதான் யோசிச்சு பாக்குறேன். ஆமா நம்ம கோச் வந்துட்டு இதுக்கு முன்னாடி காலேஜுக்கு தான் கோச்சா இருந்திருக்காரு. அப்ப கூட கோச் அன்சாய் எல்லாருமே வந்துட்டு ஒயிட் டெவில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா அதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு போகிறவா நினைக்கிறான். அவங்க ஒய்ஃப்மே வந்துட்டு ஹானமிச்சிக்கு தான் தேங்க்யூ சொல்லி ஆகணும், அவன் தான் வந்துட்டு கரெக்ட் டைம்ல இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹானமிச்சி அந்த இடத்துல இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கா போச்சு. ஆமா அவன் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இவர் பக்கத்துல தான் நின்னு பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு போல. அதுக்கப்புறமா தான் அவர் இந்த மாதிரி கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அந்நியாரம் தான் அந்த பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹானமிச்சி ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கோச் அன்சாய் வந்து நார்மலா தான் நின்னுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு வந்து நெஞ்சு பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே அவர் கீழே படுத்துறாரு. ஹானமிச்சி அந்த பால் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப என்ன வயசானவரே நீங்க வந்து பால கொஞ்ச நேரம் எனக்கு பாஸ் பண்ணவா செய்யலாம்ல, எனக்கு ட்ரைனிங் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி திரும்பி பார்த்தா அவர் இந்த மாதிரி கீழே கிடக்குறாரு. அப்படியே பந்து எல்லாத்தையும் கீழே போட்டு அவன் ரொம்பவே பதறி போயிடுறான். உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அவரை கூட்டிட்டு வந்துடுறான் ஹாஸ்பிட்டலுக்கு. அவன் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா உடனே அகாகியோட வீட்டுக்கு அப்புறம் கோச் அன்சாயோட ஒய்ஃப் எல்லாருமே கால் பண்ணி சொல்லிட்டான். ஹானமிச்சி மட்டும் அந்நேரம் ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணாம விட்டுருந்தா அப்படின்னா இந்நேரம் இது ரொம்பவே சீரியஸா போய் தான் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஹானமிச்சி வந்துட்டு அப்படியே சோகமா நடந்து போய்கிட்டு இருக்கா. அந்நேரம் அவனோட பழைய பாஸ்ட் ஒன்று நினைச்சு பாக்குறான். அவன் ஜூனியர் ஸ்கூல் படிக்கிறப்ப உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஒரு ரவுடி பையன் மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் தான். அந்த மாதிரி ஜூனியர் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு 4-5 சீனியர்ஸ் போட்டு பயங்கரமா அடிச்சிடறான். அவங்க எல்லாம் ஹை ஸ்கூல் படிக்கிற பசங்க. அவன் ஒத்தால இருந்து அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறான். அவங்களை அடிச்சு போட்டதுக்கு அப்புறமா ஹானமிச்சி அவங்களை பார்த்துட்டு நீங்க 4 பேருமே ஹை ஸ்கூல் படிக்கிறவங்க தானடா, நான் வந்துட்டு ஜூனியர் ஸ்கூல் படிக்கிறவன் தான், என்கிட்ட இப்படி அடி வாங்கிருக்கீங்களே அசிங்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த சண்டையெல்லாம் முடிச்சுட்டு ஹானமிச்சி அவனோட வீட்டுக்குள்ள வர்றப்பே பார்த்தா அவனோட வீட்டு வாசல்ல அவங்க அப்பா வந்துட்டு கீழே கிடக்குறாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு நேரம் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இதை பார்த்துட்டு ஹானமிச்சி ரொம்பவே பயந்து போயிடுறான். அவன் அப்படியே பதறி அடிச்சுட்டு வெளியே ஓடுறாங்க. பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க இருந்து நான் ஒரு டாக்டரை சீக்கிரமா கூட்டு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா ஓடி போய்கிட்டு இருக்கான். அவன் அப்படி ஓடி போய்கிட்டு இருக்கப்பே பார்த்தா இந்த வாட்டி அவனுக்கு ஆப்போசிட்ல இப்ப அவன் அடிச்சு போட்டு வந்தான் தெரியுமா ஒரு 4 பேர். அவங்க வந்துட்டு இந்த வாட்டி 8 பேரா வந்துடுறாங்க. எனக்கு இதுக்கெல்லாம் டைம்ல என்னை போக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். பட் இவங்க வந்துட்டு அவன் பேச்ச கேட்கறதாவே இல்ல, இப்ப அடிக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 4 பேரை தானே அடிச்சேன்னு சொல்லிட்டு சொன்னேன், இப்ப நாங்க 8 பேர் இருக்கோம், முடிஞ்சா அடிச்சு பாடுறா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். பைத்தியக்காரங்களா எனக்கு இப்ப இதுக்கெல்லாம் நேரம் இல்லடா, என்னை தயவு செஞ்சு போக விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி அங்க இருந்து தப்பிக்க பாக்குறான். பட் அவன் வந்துட்டு விடவே மாட்டேங்கிறாங்க. ஹானமிச்சியால அவங்க கூட நின்று சண்டை போடவும் முடியல. அவனுக்கு ரொம்பவே கண்ணெல்லாம் கலக்க ஆரம்பிக்குது. என்ன எப்படியாவது போக விடுங்கடா, என்னோட அப்பா ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்காரு, என்னை போக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவோ கதறி பாக்குறான். பட் அவங்க விடுறதாவே இல்ல. அந்த ஒரு இடத்துல வந்துட்டு ஹானமிச்சியோட அப்பா இறந்துமே போயிடுறாரு. இதையெல்லாம் ஹானமிச்சி நினைச்சு பாத்துக்கிட்டு தான் இப்ப இவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்ப கோச் அன்சாய் அவன் முன்னாடி இப்படி கீழே உலகவுமே
வந்துட்டு அவனுக்கு அவனோட அப்பா தான் ஞாபகம் வந்திருக்காங்க. அதனாலதான் அவன் ரொம்ப பயந்துடுறான். அதனாலதான் கோச் அன்சைக்கு எந்த ஒரு பெரிய ஆபத்துமே இல்லைன்னா கூட அவன் வந்துட்டு அவ்வளவு அழுதுகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ மறுபடியும் ரியோனன் வெர்சஸ் கைனனுக்கான ஓவர் டைம் கேம் காட்டுறாங்க. மாக்கி கிட்ட தான் பால் இருக்குது. அவனை வந்துட்டு செண்டோ தான் டிஃபெண்ட் பண்ணி நின்னுகிட்டு இருக்கான். மாக்கி வந்து ரெண்டு நேரம் ஜின் கிட்ட பாஸ் கொடுத்துறான். ஜின் வந்துட்டு திரும்பவும் கியோட்டா கிட்ட கொடுக்குறான். கியோட்டா கையில இருக்கும்போதே மாக்கி டக்குன்னு செம்ம ஃபாஸ்டா ஓடி வந்து அவங்க கிட்ட இருந்தே பாலை வாங்கிட்டு அப்படியே பால பேஸ்கெட் குள்ள தூக்கி போட்டுறான். பாயிண்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கைனன் டீம் 89, ரியோனன் 83 சொல்லிட்டு 6 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. கேம் முடியறதுக்கு லாஸ்ட் 5 செகண்ட் தான் இருக்குது. இந்த ஓவர் டைம் கேம் வந்துட்டு நம்ம கண்ணுல சரியா காட்டவே இல்ல. பட் நம்மளாவே அசியூம் பண்ணிக்கலாம் செண்டோ வந்துட்டு கேமோட எண்ட்லயே ரொம்ப டயர்ட் ஆகி தான் உட்கார்ந்து இருந்திருப்பான். ஒருவேளை செண்டோட பிளான் லாஸ்ட்லயே சக்சஸ் ஆயிருந்தா அப்ப வேணா ரியோனன் டீம் வின் பண்ணிருக்கலாம். பட் ஓவர் டைம்னு போறப்ப கைனன் டீம் எல்லாருமே ஃபுல் ஃபார்மா இருக்காங்க. இந்த பக்கம் செண்டோ மட்டும் தான் தனியா இருக்கான். அந்த 5 நிமிஷத்துல இவனால எதுவும் பண்ண முடியல. அடுத்த ரேலியில செண்டோ கிட்ட தான் பால் இருக்குது. அவனால எந்த ஒரு டீம்மேட்டுக்கும் பாஸ் பண்ணவே முடியல. கைனன் பிளேயர் ஒருத்தனும் மேன் டு மேன் மார்க் பண்ணி பக்காவா நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த 5 செகண்டுமே வந்துட்டு செண்டோ என்னென்னவோ ட்ரை பண்ணி பாக்குறான் மாக்கியை தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே வேலைக்கு ஆகல. டைம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. கைனன் டீம் இந்த ஒரு கேமை வின் பண்றாங்க. கைனன் டீம் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. கன்சிக்யூட்டிவா 17வது வாட்டி நேஷனல்ஸ்க்கு போக போறாங்க. இன்னொரு பக்கம் ரியோனன் டீம் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலா மாக்கியுமே அப்படியே செண்டோவை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுக்குறேன். சோஹோக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீம், அதனால அவங்க கூட பார்த்து விளையாடு அப்படின்ட்டு சொல்றேன். எனக்கும் நல்லாவே தெரியும் மாக்கி அப்படின்னு சொல்லிட்டு செண்டோ சொல்றான். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்கிறாங்க. தொடர்ந்து 2 மேட்ச்மே கைனன் டீம் வின் பண்ணனால நேஷனல் சாம்பியன்ஷிப்ல அவங்களுக்கான ஸ்பாட்டை கைனன் டீம் வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரியோனன் சோஹோக்கு 2 டீமே வந்துட்டு ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் நடக்க போற கேம் தான் வந்துட்டு ஃபைனல் கேமா இருக்க போகுது. அதுல எந்த டீம் வின் பண்ணோ அதான் வந்துட்டு செகண்டா நேஷனல்ஸ்க்கு போக போற டீமா இருக்கும். இப்போ மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அகாகி கோகரே ஆயக்கோ எல்லாருமே இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வராங்க. மத்த சோஹோக்கு பிளேயர்ஸ் எல்லாருமே வெளியே தான் நின்னுக்கிட்டு இருக்காங்க. கோச் அன்சைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து கேக்குறாங்க. அவர் வந்து நல்லா தான் இருக்காரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோகரே சொல்றான். ஆயக்கோமே அந்த பசங்க கிட்ட இப்ப கேம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. கைனன் டீம் தான் வந்துட்டு வின் பண்ணாங்க. ஓவர் டைம் வர மேட்ச் போச்சு, அதுக்கப்புறமா தான் கைனன் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்றான். ஓசுமி இல்லாம அவங்க ஓவர் டைம் வர லேண்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோகரே ஆச்சரியமா கேக்குறான். ஆமா செண்டோ வேற லெவல்ல லேண்டுகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். செண்டோ தான் வந்துட்டு நமக்குமே டேஞ்சரான ஒரு பிளேயர் இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு கோகரேவும் சொல்றான். மறுபடியும் சோஹோக்கோட பாஸ்கெட்பால் கோர்ட்டை காட்டுறாங்க. அங்க வந்துட்டு மிட்சி, ரியோட்டா, ரூகாவெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஹானமிச்சி வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தையுமே சொல்றான். என்னது கோச் அன்சை கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பதறிடுறாங்க. சரி டாக்டர் வந்துட்டு என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு மிட்சி ஹானமிச்சி கிட்ட கேக்குறான். எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். டே என்னடா இவ்வளவு கேர்லெஸ்ஸா பதில் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மிட்சி அவன் சட்டையை பிடிச்சிட்டு நிக்கிறான். எனக்கு அந்த டைம்ல என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தெரியல, அதனால நான் சரியா கேட்க கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். அந்நியாரம் ரியோட்டா தான் வந்துட்டு இவங்க 2 பேரையும் தடுத்து விடுறான். ஹானமிச்சி வந்துட்டு நீ ஒன்னும் பயப்படாத மிட்சி, அவர் வந்துட்டு எந்த ஒரு டேஞ்சர்லயும் இல்ல, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு சொல்றான். மிட்சிக்கு இதை கேட்டு ரொம்பவே வருத்தமா இருக்குது. அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறான் கோச் அன்சாய் நாளைக்கு வந்து நாங்க இந்த கேம்ல வின் பண்ணிட்டு நாங்க நேஷனல்ஸ் போறோம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு கிஃப்டா நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ரூகாவாவுமே வந்துட்டு அப்படின்னா அடுத்த கேம் நம்ம வந்து ரியோனனுக்கு அகைன்ஸ்டா விளையாட போறோம், அதுக்கும் மேல செண்டோக்கு அகைன்ஸ்டா நான் வந்து விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ஃபயர்ட் ஆயிடுறான். ஹானமிச்சி அவன் டி-ஷர்ட் கழட்டி போட்டுட்டு சரி நான் வந்துட்டு இன்னும் 172 ஷாட் மேக் பண்ணல, எனக்கு இன்னும் பாக்கி இருக்குது, நான் வந்துட்டு அந்த பிராக்டிஸை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றான். மிட்சி ரியோட்டாவுமே இதை கேட்டதுக்கு அப்புறமா மிட்சி வந்துட்டு சரி ஹானமிச்சி நான் உனக்கு அப்படின்னா டிஃபெண்ட் பண்றேன் அப்படின்ட்டு சொல்றான். ரியோட்டாவுமே வந்துட்டு நான் உனக்கு பாஸ் தூக்கி போடுறேன் அப்படின்ட்டு சொல்றான். சரி அப்படின்னா நானுமே வந்துட்டு நீ எவ்வளவு கேவலமாலாம் மிஸ்டேக் பண்ற அப்படின்றத உங்ககிட்ட பார்த்து சொல்றேன் அப்படின்ட்டு ரூகாவா சொல்றான். இவங்க 2 பேரும் மாறி மாறி அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹானமிச்சி வந்துட்டு அவனோட பிராக்டிஸை கண்டினியூ பண்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. நாளைக்கான கேம் தான் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு கேம், சோஹோக்கு வெர்சஸ் ரியோனன். இதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்துட்டு செகண்ட் டீமா நேஷனல்ஸ்க்கு போவாங்க. ஃபர்ஸ்டா வந்துட்டு ஆப்வியஸ்லி கைனன் தான் இருக்க போகுது. இப்போ வர நடந்த 2 கேம்ல 2மே வின் பண்ணிட்டாங்க. மூணாவதா என்ன டாகிசோட்டோ கூட தான் நடக்கும், அதையுமே எப்படி வின் பண்ணிடுவாங்க. அவங்க 3க்கு 3மே வின் பண்ணனால அவங்க தான் ஃபர்ஸ்ட் டீமா இருக்க போறாங்க. இப்போ போட்டியே வந்துட்டு செகண்ட் ஸ்பாட்டுக்கு தான். 2 டீம்ல எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீம் தான் வந்துட்டு செகண்ட் ஸ்பாட்டை பிடிக்க போகுது. பார்க்கலாம் ரியோனனா இல்ல சோஹோக்குவான்னு சொல்லிட்டு. அதையில நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.